من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நமக்கு விதியாக்கியிருக்கின்ற உம்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் எதில் தெளிவாக இருக்க வேண்டும், எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த ஜும்மா உரையிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை மறுமையில் வெற்றி பெறுவதற்காகத்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் நம்ம இருப்பது சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். இந்த மார்க்கத்தில் நம்ம நடைபெறுகிற காரணத்தினால் நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும். இதுதான் எல்லா முஸ்லிம்களுடைய ஏகோபித்த நம்பிக்கையாக இருக்கிறது. அவர்கள் கொள்கையிலே முரண்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் சொல்வார்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும். ஏன் இந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்கள்? மறுமையில் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும். மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு நிறைய நல்லறங்கள் செய்ய வேண்டி இருந்தாலும் அடிப்படையான கொள்கை சரியாக இருக்க வேண்டும். மறுமையில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நம்ம ஏற்றுக்கொள்ளும் கலிமா, அந்த கலிமாவுடைய சாறு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அந்த கலிமாவுடைய சாறு என்றால் என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் தான் இந்த மார்க்கத்திற்கு கூறியவர்கள், எஜமானர்கள். அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அது மாத்திரம்தான் மார்க்கம். அல்லாஹ் ரசூல் சொல்லாமல் நாம உருவாக்கி கொண்டது, நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கியது, நம்முடைய அறிஞர்கள் உண்டாக்கியது, இவையெல்லாம் மார்க்கமாக ஆகும் நம்ம நினைத்தால் அந்த அடிப்படை கொள்கையை விட்டு விலகி விடுவோம். எந்த ஒரு விஷயத்தை இஸ்லாத்தின் பெயரால் சொல்வதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்களா, இந்த ரெண்டில் மாத்திரம்தான் நம்முடைய முழு கவனம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நம்முடைய செயல்பாடு இருக்கும் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக போனால் கூட அதை ஏற்றுக்கொள்வோம், அதையும் நாங்கள் செய்வோம் என்ற நிலைக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை பாழாகிறது. மதுஹபுகள் என்றும் தரிகாக்கள் என்றும் பலவாறாக மீண்டு கிடந்த சமுதாயத்தில் இந்த கொள்கையை தான் நம்ம சொன்னோம். இந்த மதுஹபு, தரிகா இது போன்ற கொள்கைகளை நீங்கள் பின்பற்றினால் மறுமையில் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா என்பதுதான் உங்களுக்கு மறுமையில கேள்வியாக இருக்கும் என்று சொல்லித்தான் நாம் எல்லாம் அந்த கொள்கையிலிருந்து விலகி குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்ற நிலைப்பாட்டு வந்திருக்கிறோம். வந்த பிறகு அதுல ஒவ்வொரு வினாடி நேரமும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். விரட்டி விட்டுவான் சைத்தான். இந்த கொள்கையிலிருந்து நம்மளை தடம்புரலை செய்து விட்டால் அவன் லேசாக நம்ம நரகத்தை கொண்டு சென்று விடுவான். அப்போ ஒவ்வொரு வினாடி நேரமும் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால், இது குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டதா, குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டுதான் சொல்கிறார்களா, இது குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக இருக்கிறதா, அவங்க மனோநிலை எப்படி நமக்கு வழிகாட்டுகிறார்களா, இப்படி இதை கவனமாக நம்ம இல்லை என்று சொன்னால் மதுஹபுல பயணிப்பதும் ஒன்றுதான், தௌஹீத் என்ற பெயர்ல நம்ம பயணிப்பதும் சமமாக ஆகிவிடும். இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையில வஹி அடிப்படையை உருவாக்கினார் ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்திலேயே ஒரு சின்ன ஒரு காலை
அதை விட்டு தலைமுறைட்டாங்க நிறைய பேர். ஆயிரக்கணக்கான வருஷமெல்லாம் ஆகவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சில 10 ஆண்டுகளிலேயே சஹாபாக்களிடத்திலேயும் அடுத்தடுத்த தலைமுறையிலேயே வஹீக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடியவர்கள் உருவானார்கள். இதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு பெருநாள் தொழுகை, மதீனாவுடைய ஆட்சி தலைவராக மர்வான் என்பவர் இருக்கிறார். இது புகாரிலே நீங்கள் அதிசை பார்க்கலாம். 956வது ஹதீஸ். மர்வான் என்பவர் மதீனாவுக்கு கவர்னராக இருக்கிறார். அவர் பெருநாள் தொழுகை வந்துவிட்டது. பெருநாள் தொழுகைக்கு நீங்கள் என்ன வழி வைத்திருக்கிறீர்கள்? நாங்கள் எல்லாம் என்ன வழி வைத்திருக்கிறோம்? முதல்ல வந்து தொழுகை நடத்துவோம், அப்புறமே உரை நிகழ்த்தும். ஜும்மாவில் முதல்ல உரை, அப்புறமேல தொழுகை. பெருநாள் தொழுகை உலகம் கூட எப்படி எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறோம்? முதல்ல வந்து நம்ம தொழுகை நடத்துவோம், தொழுகை முடிஞ்ச பிறகு உரை நிகழ்த்துவோம். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. இந்த வழிமுறைக்கு மாற்றமாக மர்வான் என்ற அந்த ஆளுநர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, இப்ப வந்த உடனே மெம்பர்ல ஏறிடுறாரு. ஒரு மெம்பர் கொண்டாந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெம்பரை வைக்கிற வழக்கம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை. பெருநாள் தொழுகை இவர் மெம்பரையும் ஒன்று ரெடி பண்ணி தொழுகை துவங்குவதற்கு முன்னாடியே ஏறி மெம்பர்ல உட்கார போறார். அப்ப அபூ சயீத் குத்ரி என்கிற நபித்தோழர் சஹாபாக்கெல்லாம் இருக்கும்போது இது நடக்கிறது. சஹாபாக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் இது நடக்கிறது. அபூ சயீத் குத்ரி என்கிற நபித்தோழர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கே உட்கார வைக்கிறார். அவர் மெம்பர்ல ஏற போறாரு. மெம்பர்ல ஏற போகும்போது ஏற விடாமல் தடுக்கிறார், இழுக்கிறார். அதை மீறி தட்டி விட்டு ஒரு உட்கார்ந்து விட்டார். உரை நிகழ்த்தும் பொழுது உரை நிகழ்த்திய பிறகு அபூ சயீத் எழுந்து அந்த கேள்வி கேட்கிறார். ஆளுநர் என்று பார்க்கவில்லை, கவர்னர் என்று பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத பிறகுதானே பெருநாள் உரை நிகழ்த்துவார்கள். நீ எப்படி இதை மாற்றலாம் என்று கேட்ட உடனே அது காலம் மலையேறிவிட்டது என்று அவர் சொல்கிறார். அப்ப அபூ சயீத் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒன்றை விட நீ செய்வது சிறந்தது இல்லை என்று ஒரு கடும் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். அப்ப அவர் சொல்கிறார், என்ன சொல்றாருன்னு கேட்டா, பின்னாடியே தான் உரை நிகழ்த்தன, நாங்க தொழுகைக்கு பிறகு உரை நிகழ்த்தினா யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் நான் முன்னாடி நடத்தினேன் என்று அவர் சொல்கிறார். அப்ப இதுல தெரிந்த விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது? ஒரு 30-40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த இடைவெளியிலேயே எப்படி மாற்றம் ஏற்படுது? எல்லாரும் வழங்கி வைத்திருக்கிற இன்னைக்கு கூட நம்ம மாற்றாம இருக்கிறோம்ல, பெருநாள் தொழுத பிறகுதான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கோம். அந்த மறுவாழ்வு உண்டாக்குற ஒரு வழக்கம் மாற்றமாகல இருந்தாலும் அவர்கிட்ட பவர் இருந்ததுனால, ஆட்சி இருந்ததுனால அவர் செய்யும் பொழுது எல்லோரும் மௌனமா இருக்கிறார்கள். பல சஹாபாக்கள் மௌனமா இருக்கிறார்கள், பல தாபீகள் மௌனமா இருக்கிறார்கள். ஒருத்தர் தான் நினைச்சு கேட்கிறார். அவ்வளவு பேர் கொந்தளிச்சு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. வகையில மாற்றத்தை ஏற்படுது. ரசூலுல்லாஹ் உண்டாக்கின ஒரு வழிமுறைக்கு மாற்றமாக ஒரு கவர்னர் செய்கிறார். அது இஸ்லாத்தின் பெயரால் ஆட்சி நடத்துகிற கவர்னர் செய்கிறார். இஸ்லாத்தின் பெயரால் தட்டி கேட்க முடியும். தட்டி கேட்டால் அத்தனை மக்களும் திரண்டு விடுவார்கள், திரண்டால் தடுத்து விட முடியும். ஆனாலும் அபூ சயீத் அவர்கள் கேட்டதாகத்தான் ஹதீஸில் இருக்கிறது. வேறு சில அறிவிப்புகளில் இன்னும் ஒருவர் கேட்டதாகவும் வருகிறது. அவ்வளவு பேர் என்ன செய்தார்கள்? அப்பதான் நம்ம விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சுன்னத் வழிமுறை சில பல ஆண்டுகளுக்குள்ளேயே அவர்கள் மாற்றம் செய்கிறார்கள். அதிகாரத்தில் உள்ளவர்கள் மாற்றம் பார்க்கிறார்கள், ஆட்சியை பயன்படுத்தி மாற்றம் பார்க்கிறார்கள். ஆனாலும் ஒரு சில தோழர்கள் அந்த தட்டி கேட்ட காரணத்தினால்தான் அந்த ஒரு சில தட்டி கேட்டார்களே அது இன்னைக்கு மார்க்கமா இருக்குது. அவர் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நிலைநாட்டினார அது மார்க்கமாக இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே தொழுகைக்கு பிறகுதான் உரை நிகழ்த்துறமே தவிர மர்வான் உண்டாக்கிய ஒரு வழிமுறைக்கு தொடர்ச்சி இருந்ததா? வேண்டாம் வெறுப்பாக அதை சகித்துக் கொண்டிருந்தார்களே தவிர அதை வந்து எல்லோரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்ப இது எதற்காக இதை நாம் சொல்லி காட்டுகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமுதாயம், சஹாபாக்கள் தாபீன்கள் தான் இருக்கிறார்கள். அந்த மாதிரி சிறந்த சமுதாயம் காரணி சமுதாயங்களிலே என் காலத்தவர்கள் சிறந்தவர்கள், அதுக்கடுத்த காலத்தவர் அடுத்து சிறந்தவர்கள், அதுக்கடுத்த காலத்தவர்கள் அடுத்து சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்களே, அந்த சமுதாயம் வாழும் போதுதான் பெருநாள் தொழுகையிலே விளையாடுறாங்க. பெருநாள் தொழுகையை விளையாடும் பொழுது எல்லாரும் மூலமா இருக்கிறார்கள். வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் மாறிக்கொண்டே வரும். சிலருடைய முழுங்கிவிடும், தப்பான கொள்கை சரியானது என்று பட்டுவிடும். நாம தான் அபூ
சையத் குதிரி மாதிரி என்ன செய்யணும், தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல இருக்குதா அது சொல்லுங்க, கவர்னர் சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், ஜமாத்தை சொல்லட்டும், குர்ஆன்ல இருக்கிறபடி சொன்னியா, ஹதீஸ்ல உள்ளபடி சொன்னியா என்று கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எனக்கு மாறிக்கொண்டே வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "லா தர்கபுன்ன சுனன மன் கான கபலக்கும்", உங்களுக்கு முன்னால் சென்ற யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே அந்த வழிமுறையில் நீங்களும் போவீர்கள். ஜானகிதான் முளத்துக்கு முளை பின்பற்றுவீர்கள். அவர்கள் உடுப்பு பொருத்தனை போனால் நீங்களும் அதுக்குள்ளே போவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எச்சரிக்கிறாங்க. முந்தைய சமுதாயம் எப்படி இஷ்டத்திற்கு அவர்கள் வழி நடந்தார்களோ அந்த மாதிரி என்னுடைய சமுதாயத்திலே வரும் என்று சொல்லி கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கிறார்கள். அப்ப அந்த வழி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் மார்க்கம் என்பதை ஒவ்வொரு வினாடி விழுப்போடு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்ம வழிக்கு மாற்றமாக நடக்கும் வைங்க, நடக்கும் பொழுது இது குர்ஆனுக்கு மாற்றம், இது ஹதீஸுக்கு மாற்றம் என்று யாராவது சுட்டி காட்டினால், சுட்டி காட்டியவர் நமக்கு எதிரியாக இருந்தாலும் அதை ஏற்று ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எப்படி வழிகாட்டுகிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன மார்க்கத்துல காபாவின் சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம் செய்யறதா இருந்தால் அல்லாஹ் மேல மட்டும் சத்தியம் செய்யணும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் சத்தியம் செய்து சொல்வதா இருந்தாலும் குர்ஆன் மேல சத்தியமா, பாப்பா மேல சத்தியமா, உம்மா மேல சத்தியமா, பள்ளிவாசல் மேல சத்தியமா, காபத்துல்லா மேல சத்தியமா என்றெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்வதா இருந்தால் அல்லாஹ் மேல சத்தியமாக நான் சொல்றது உண்மை, அல்லாஹ் மேல சத்தியமாக நான் இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவேன், இப்படி அல்லாஹ்வை தவிர யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்க. மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக, அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீதாலும் சத்தியம் செய்தால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். காபாவின் மீது ஆணை, குர்ஆன் மேல் ஆனது என்ன ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த ஒரு பெரிய குற்றமாகி விடுகிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டினார்கள். இந்த நேரத்தில் சஹாபாக்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது. என்ன இருந்தது? காபாவின் சத்தியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் மேல தவிர எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் சில சஹாபாக்கள் காபாவின் சத்தியமாக என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தடுத்த பிறகு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன பிறகு கூட விளங்காம காபாவின் தானையாக சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதர் வர்றார், யூத பாதிரியார் வர்றார். வந்து என்ன சொல்றாங்க கேட்டா, நாங்கள் ஷிர்க் வைக்கிறோம் நீங்க சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறார், நாங்க வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்ச கூட்டம் என்று எங்களை பத்தி நீங்க சொல்றீங்க, இன்னக்கும் துஸைகூன, நீங்க தான் ஷிர்க் வைக்கிறீங்க, ஒரு நத்திகூன, நீங்க தான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க என்று அவர் சொல்றார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அது என்னப்பா நாங்க என்ன ஷிர்க் வைக்கிறோம் அப்படின்ன உடனே, நீங்க வந்து ஒரு ரப்பில் காபான், ஒரு ஒல் காபான் சத்தியம் செய்யறீங்க, உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சத்தியம் செய்யும் பொழுது காபாவின் மீது ஆணையாக என்று சொல்கிறீர்கள். காபா என்ன அல்லவா? அது ஒரு கட்டிடம், அதுக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, சிந்தனை இல்லை, நம்ம கோரிக்கையை கேட்க போறது இல்லை, அதை சாட்சியாக முடியாது, அது புனிதமான ஆலயம், அது அல்லாஹ் கிடையாது. எப்படி அதுக்கு சத்தியம் செய்யறீங்கன்னு கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எனக்கு புத்தி சொல்வதா, நீ எதிரி வந்து எனக்கு வழி காட்டுவதா, என் தப்ப நீ சுட்டி காட்டுவதா, என் தோழர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர ஒரு காரியத்தை வந்து உன் சொல்ல கேட்டு மாற்றுவனா என்று சொல்லவில்லை. என்ன சொன்னாங்க? சஹாபாக்களை அழைத்து, இனிமேல் ஒல் காபான்னு சொல்லாதீர்கள், ஒரு ரப்பில் காபா என்று சொல்லுங்கள். காபாவின் மீது ஆணையாக என்று சொல்லாமல் காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக, ரப்பில் காபான அல்லாஹ், காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக சொல்லணுமே தவிர காபாவின் மீது ஆணையாக சொல்லாதீங்கிறாங்க. ஏன் இதை சொல்றாங்க? யூதர் தான் சுட்டி காட்டுறாரு. யூதர் சுட்டி காட்டும் பொழுது நம்ம சஹாபாக்களை முட்டு கொடுக்கணும், சஹாபாக்களை காப்பாற்றணும், நம்ம செஞ்சுக்கிட்டு வர்ற செயலை எப்படியாவது நியாயப்படுத்தணும் என்று ரசூலுல்லாஹ் நினைத்தார்களா? அவர் சுட்டிக்காட்டு நியாயம் இருக்கிறது. சரியான கேள்வி கேட்கிறார். நம்ம தான் ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொல்றோம், காபாவின் மீது ஆணையாக என்று சொன்னால் அதில் ஷிர்க் வருது. அவர் சுட்டி காட்டிவிட்டார் என்று சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ரப்பில் காபா என்றால் இனிமேல் நீங்கள் பேச வேண்டும், காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக குற்றச்சாட்டு. அடுத்து அதை இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறார். அதான் எந்த ஒரு காரியம் நம்ம நடந்தாலும்
அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்துச்சு என்பதுதான் தௌஹீத். ஒரு காரியம் நடந்துச்சுன்னு வைங்களேன், நடந்தா யாருடைய நாட்டப்படி நடந்தது? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. ஒருத்தர் பணக்காரர் ஆயிட்டார், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. ஒருத்தர் குழந்தை விட்டார், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நான் சொல்ல வேண்டும். ஒரு துன்பமே ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்று சொல்ல வேண்டும். ஆனால் சஹாபாக்கள்ல சில பேர் மாஷா அல்லாஹு முஹம்மது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி முகமது நாட்டப்படி சொல்லி கொண்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அதை கவனிக்காம அவர் காதுக்கு வந்துச்சா வரலையான்னு தெரியல. சஹாபாக்கள் சொன்னார். சஹாபாக்கள் மாஷா அல்லாஹு வஷித்த முகமதே, நீங்கள் நாடியபடி அல்லாஹ் நாடியபடி நடந்து விட்டது. வருவாங்க ரசூலுல்லாஹ் வருவாங்க, நீங்க நான் நினைச்சபடி அல்லாஹ் நினைச்சபடி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்றாங்க. இதை ரசூலுல்லாஹ் கவனிக்காம அதை கண்டிக்காம விட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு மென்ஷன் பண்ணி கேட்கிறாரு. யூதர் கேட்கிறாரு, அல்லாஹ் நாடியபடி நடந்துச்சுன்னா ஓகே, அல்லாஹ் நாடியபடி முகமது நாடியபடி நடந்துச்சு என்று வார்த்தை சொல்றாங்களே அது ஷிர்க் இல்லையா? கேட்கிறாரு. ஷிர்க் அல்லாஹ்வுக்கு ஏற்பீங்க, முகமது நாடியபடி நடக்கும், அல்லாஹ் நாடும் நடக்கும் என்று அவர் எச்சரிக்கை பண்ண உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஏதாவது லாஜிக் பண்ணி அது வாதம் பண்ணி நியாயப்படுத்தினாங்களா? இல்ல. உடனே சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, மாஷா அல்லாஹு ஷிர்க என்று சொல்லாதீர்கள், மாஷா அல்லாஹு சும்ம ஷிர்க என்று சொல்லுங்கள். அது அல்லாஹ் நாடினான், அதுக்கு பிறகு முகமது நாடினார் என்று வேண்டாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் முகமது நினைத்தபடி நடந்துவிட்டது என்று சொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருத்துகிறார்கள். எது திருத்துறாங்க? அந்த வஹீக்கு மாற்றமான ஒரு செயல்பாடு இருந்தால் நம்மளே செஞ்சால் கூட, நம்முடைய எதிரிகள் சுட்டி காட்டினால் கூட அதை மாற்றிவிட வேண்டும் என்பதற்கு ஆதாரமாகத்தான் இதை எடுத்து வைக்கும். அப்ப நம்மகிட்ட ஒரு செயல் நடக்கிறது, இது குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமா இருக்குது. யாரும் சுட்டி காட்டுறாங்க, நம்ம எதிரியை சுட்டி காட்டுறாங்க, நம்மளை அழிக்கணும் என்று நினைக்கக்கூடியவரை சுட்டி காட்டுகிறார். அந்த சுட்டி காட்டுவது நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை ஏற்று உடனே மாற்றிக் கொள்ள வேண்டும். அப்பதான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அதெல்லாம் முடியாது, நாங்கள் இப்படிதான் செய்வோம், எங்களுடைய வழக்கு இதுதான், இப்படிதான் எங்களுக்கு புத்தகம் வந்திருக்கிறது என்று நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நடமாற ஆரம்பிச்சாச்சு, வழிதவர ஆரம்பிச்சாச்சு, நரகத்தை நோக்கி நடைபோட ஆரம்பித்தாகிவிட்டது புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் எது நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் என்றால், நிறைய அமல் செய்வதில் தெளிவாக இருப்பதை விட, திக்ர் தஸ்பீஹ் செய்வதில் தெளிவாக இருப்பதை விட, அல்லாஹ் ரசூல் சொன்னதான் நம்ம செய்யறோமா வேற ஏதாவது செய்யறோமா, அல்லாஹ் ரசூல் சொல்லாதவைகளை மார்க்கம் என்று நம்ம நடைமுறைப்படுத்துறோமா என்று ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நெஞ்சத்தில் கை வைத்து கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து எச்சரிக்கை பாருங்க. சின்ன ஒரு விஷயத்துல கூட அந்த மாதிரி அல்லாஹ் ரசூல் மாற்றமா நடக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க? இரவுல படுக்கைக்கு போகும்போது ஒரு துவா ரசூலுல்லாஹ் கற்று தர்றாங்க. இது பலரும் அடிக்கடி நீங்கள் கேட்ட ஒரு ஹதீஸ் தான். அந்த துவாவை கற்றும் பொழுது அது ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை? ஓபி ஆமன்து கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த, இப்படி ஒரு வார்த்தை வரும். தூங்கும் போது ஓத வேண்டிய ஒரு பெரிய துவா. அந்த துவாவுல ஒரு வார்த்தை என்ன வரும்னா, ரசூலிக அல்லதி அர்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த அப்படின்னு வரும். அப்ப அந்த துவாவை மனப்பாடம் பண்ண சஹாபி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நபியிக அல்லதி அர்ஸல்த என்று மனப்பாடம் பண்றதுக்கு பதிலாக ரசூலிக அல்லதி அர்ஸல்த மனப்பாடம் பண்ணிடுவார். நபியே ரசூலுக்கு மாத்திடுவார். ரெண்டு ஒன்று தான். நபினாலும் நபி தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான். ரசூல் என்றால் அவங்க தான். நீ அனுப்பிய ரசூலை நம்பினேன், நீ அனுப்பிய நபியை நம்பினேன், மீனிங் அப்போ தப்பு இருக்கா? ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வாசனை என்ன என்றால், உன் நபியை கண்டது யார் செல்ல இறைவா, நீ அனுப்பிய நபியை நான் நம்பிக்கை கொண்டேன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இவர் என்ன செய்யறாரு? மனப்பாடம் பண்ணும்போது பெரிய துவா இருக்கிறதுனால இந்த ஒரு இடத்துல மட்டும் மாற்றிட்டார், பேருந்து மாத்தல. நபினா ரசூல் ஒன்று தானே நினைத்து கொண்டு ஒரு ரசூலை கண்டது அரசர் தங்குறார். இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவா, நீ அனுப்பிய உன்னுடைய ரசூலை நம்பினேன். எல்லாம் கருத்து சரியா தான் போப்பான்னு சொல்லல, நிறுத்துறாங்க சொல்லாரு. மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கிறார். துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஓதி காட்டுறாரு. அப்படி காட்டும் பொழுது சொல்றாரு, உன் நபியை கண்டது அரசர்த்த இந்த வாசகத்தை சொல்றாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா, நிறுத்தப்படி இல்லை, உன் நபியை கண்டது அரசர்த்தன்னு சொல்லு, உன் ரசூலை கண்டது அரசர்த்தன்னு சொல்லாத. அப்ப நான் சொல்லி தந்ததுல சின்ன சொல்லையும் மாற்றக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ஓத வேண்டும் துவா சொல்லி தந்தாங்க.
துவா சொல்லி தந்த பிறகு இதுவும் அது ஒரே அர்த்தம் தானே, ரெண்டும் ஒரே கருத்து தானே, அதை செஞ்சா என்ன அப்படி நினைத்து நீங்கள் மாற்றீர்களேயானால் அது ரசூலுக்கு வஹிக்கு மாற்றமான ஒரு செயல். இப்போ சின்ன ஒரு மாற்றம், விபரீதமான அர்த்தம் கூட இல்லை. இன்னும் நம்ம அறிவை கொண்டு அரபி மொழி இலக்கணத்தை கூட சிந்தித்து பார்த்தீர்களேயானால் ரசூலை கண்டது அரசல் தான் மேய்ச்சாகும். ரசூல் அரசல ஒரே சொல்லிலிருந்து பிறந்தது. நபி கண்டது அரசல் என்பது அவங்க மேட்ச் ஆகாது. ஆனாலும் ரசூல் என்ன சொல்றாங்க, நான் சொல்லிட்டு சொல்றேன். வஹீதா என்னோட அல்லாஹ் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அதுல நீங்க ஒரு இஷ்டத்துக்கு வந்து இந்த இடத்துல ரசூல் நபியை ரசூல் மாத்திக்கிடுவேன் என்று மாத்தினீர்களேயானால் நீங்களா ஒரு துவா உண்டாக்குறதாகுமே தவிர நான் சொல்லி தந்த கற்று தந்ததை நீங்கள் சொன்னதா ஆகாது. அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப இது புகாரிலே முஸ்லிம்ல பல இந்த அதிசயங்கள் பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்கம் ஒன்று சொல்லி தந்துட்டாங்கன்னு சொன்னா அதுல நம்ம இஷ்டத்துக்கு நினைச்சிடக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தை உண்டாக்கி கொண்டு இதற்காக நாங்கள் அப்படி செஞ்சோம், அதற்காக இப்படி செஞ்சோம், அதுக்கெல்லாம் எந்த உரிமையும் யாருமே வழங்கப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது எது தெரியுமா? இந்த வாதம் தான். எந்த வாதம்? அல்லாஹ் சொல்றான், யௌமத்து கல்லபுருக்கு பின்னார், அவங்களுடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் பொழுது யாரை தனா அதானல்லாஹ வாதன ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காமல் போய்விட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காமல் போய்விட்டோமே, இன்ன அதானா சாதகனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொன்னதை கேட்டோமே, பலமுன சஜிரா எங்களை வழிகெடுத்துட்டார்களே. நரகத்தில் போட்டு புரட்டும் போது நம்ம என்ன சொல்லுவோமா? நரகவாசியாக இருந்தால் அவன் என்ன சொல்லுவான்? நாங்கள் பெரியார்கள் கேட்டோம், முன்னோர்கள் சொல்ல கேட்டோம், மகான்கள் சொல்ல கேட்டால் கெடுத்துட்டாங்க. அல்லாஹ் சொன்ன நான் கேட்டுருக்கான், ரசூல் சொன்னதை கேட்டுனா நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அப்ப நரகத்தில் கொண்டு ஒருத்தனை எது சேர்க்கும் என்றால் அவனுடைய அமல்கள் மாத்திரம் கொண்டு போய் சேர்க்காது. அவன் செய்கிற அமல் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி செஞ்சானா, அந்த அமல் வந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன அமலா, சொன்ன மாதிரி செஞ்சானா, இதன் அடிப்படையில் தான் கூலி கிடைக்கும். அப்படி இல்லாம நாங்கள் எதை செஞ்சோம், நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் நோன்பு வைத்தோம் என்று நம்ம செயல்பட்டு அது அல்லாஹ் ரசூல் சொன்னபடி இல்லை என்று சொன்னால் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குது. நன்மை இல்லாமல் போறது மட்டும் இல்லை, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹதத பி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு, இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒருத்தன் புதிதாக ஒருத்தன் அவனா உண்டாக்கினானேயானா ஒவ்வொரு அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும். நீங்களாவும் உண்டாக்குனீங்கன்னு வைங்க, அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும். இது அடிப்படையான ஒரு விஷயம். இன்னைக்கு தௌஹீதுல பயணிக்கிற நாம் சிந்தித்து பார்க்கிறேன், இந்த பேசிக்ல கரெக்டாக நம்ம இருக்கிறோமா? நம்ம சிலர் மீது ஒரு அன்பு வைக்கிறோம், சில இயக்கங்களில் பயணித்து விடுவோம், சில ஜமாத்துகள் அங்கம் வகிக்கும். அது அங்கம் வகிக்கும் பொழுது அவங்க சொல்லிட்டார்கள் என்பதற்காக வேண்டி தப்புன்னு தெரிஞ்சாலும் தலையாட்டக்கூடியதெல்லாம் உருவாமையானால் நம்முடைய மர்மம் என்னவா? வேற பிறை பார்த்தால் பிறனால் அறிவிக்க வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை. சுபுகுல வந்து தகவல் கிடைக்கிறது. அன்றைக்கே பெருநாளை தொழுவது சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை எடுத்துக்கிறார்கள். இதுக்கு மாற்றமாக எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. இதற்கு மாற்றமாக டவுன் காஜி அவர்கள், சென்னை தலைமை காஜி அவர்கள் அறிவித்த பொழுது அவருக்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். எப்படி நீ தகவல் வந்த பிறகு, விரைவு பார்த்த தகவல் வந்த பிறகு நீ எப்படி பெருநாளை தள்ளி வச்ச என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது விரைவு பார்த்த தகவல் வருகிறது, மக்கள் கூட்ட முடியாது. மருவான் சொன்னது போல மருவனார் தான் சொன்னார். என்ன சொன்னாரு? நாங்கள் வந்து தொழுகைக்கு பிந்தி பயான் பண்ணோன்னா யார் உட்கார மாட்டேங்கிறாங்க, முன்னாடி பயான் பண்ண மக்கள் உட்காருவாங்க என்று சொல்லி அவர் பெருநாளைக்கு பின்னாடி உரை நிகழ்த்தினார்ல. முன்னாடி அவருக்கு சொன்ன காரணம் என்ன? மார்க்கத்தை மீறுவதற்கு நான் சொல்லவில்லை. முன்னாடி தான் யாரும் பயானம் உட்கார வச்சுக்கலாம், பின்னாடி தான் சலாம் ஓடி போயிடுறாங்க, பயானத்துக்கு உட்கார மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் முன்னாடி வச்சிருக்கிறார். அதே மாதிரி கூட்டம் கூட்ட முடியாது என்பதற்காக பெருநாளை தள்ளி வைக்கிறாங்க. அதை நம்ம பேசாமல் இருக்கணும். கூட்டம் கூட்ட முடியவில்லை என்பதற்காக பிறை பார்த்த தகவல் வந்த பிறகு கூட கூட்டம் அதிகமாக கூட்டுவதற்காக ஒரு நாள் தள்ளி வைக்கலாம் என்றால் எந்த மார்க்கத்தில் எடுத்தார்கள், எந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து எடுத்தார்கள்? இப்படி செய்கிற அதிகாரம் யாருக்காவது இருக்கிறதா? அவங்களுக்கு இல்லை என்று சொன்ன அந்த விஷயத்தை நாம செய்யப்பட்டு எல்லாரும் மூலமாக இருந்தால் நம்ம பயணிப்பது எதுல? குர்ஆன் ஹதீஸ்லையா? குர்ஆன் ஹதீஸ்ல தான் பயணிப்பதாக இருந்தால் அபூ சயீத் குத்ரியாக நம்ம இருந்திருக்க வேண்டும். அபூ சயீத் குத்ரி எப்படி சட்டையை பற்றி எடுத்து கேட்டாரோ அந்த மாதிரி சரி, எப்படி சொல்ல போச்சு? இதை சொல்ல உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலா? நீங்களா சட்டம் போடுவீங்களா? நீங்களா மாற்றுவீங்களா?
என்று கேட்கிறேன்னு சொன்னா மற்ற காரியங்களை நம்ம சரியாக செஞ்சாலும் நீங்க அல்லாஹ் ரசூல் செய்யணும். ஏன் ஏதோ பழகினதுக்காக செய்றீங்களே தவிர அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள் என்பதற்கு செய்வதாக இருந்தால் இந்த இடத்தில் கேட்கணுமா இல்லையா? சும்மா போய்கொண்டே இருந்தோமையானால் அவர் தௌஹீதுக்கு தரம் மாறிக்கொண்டிருக்கிறோம் நன்றாக தெரிகிறது. அதே மாதிரி பெருநாள் தொழுகை கட்டாய கடமை என்று நம்ம எல்லாரும் வழங்கி வைத்திருக்கிறோம். நிறைய ஆதாரம் இருக்கிறது. திருக்குறான்ல நம்ம சல்லில் ரப்பிக்கமன்னார் அல்லாஹ்வுக்காக தொழுது அல்பீராக அது பெருநாள் தொழுகை தான் குறிக்கிறது. அப்படி தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் உட்பட வரணும்னு கட்டளையிட்டார்கள். மற்ற தொழுகைகள் கட்டளையிட்டார்கள். பெண்கள் விரும்பினா வரலாம், வரலன்னா வீட்டில் தொழுகிறோம். ஜும்மா தொழுகைக்கலாம், ஜமாத் தொழுகைக்கலாம். பெருநாள் தொழுகைக்கு எல்லா பெண்களும் வரணும். அதுக்கு தான் திடல்ல கொண்டு வைக்கிறாங்க. திடல்ல வைக்கிறதுக்கு காரணம் என்ன? பெண்கள்லாம் வரணும் என்பதற்காக தான். மாதவிடாய் பெண்கள் கூட தொழுகையில் கலந்து கொள்ளாம அந்த சபைக்கு வரணும் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு கட்டாய கடமையாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையில பெருநாள் வந்துவிட்டது என்று சொன்னால் பெருநாள் தொழுதுட்டு ஜும்மாவுக்கு வராமல் இருக்கணும். வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்துருச்சுன்னு அவர் வெள்ளிக்கிழமையில பெருநாள் வந்துவிட்டது என்று சொன்னால் பெருநாள் தொகையில் கலந்து கொண்டவர்கள் விரும்பினால் அடுத்து கொஞ்சம் மத்தியானம் நடக்கக்கூடிய ஜும்மாவுக்கு வரலாம், விரும்பினா வராம இருக்கலாம். அந்த ஜும்மாவுடைய இடத்துல நிற்குது. பெருநாள் தொகை என்பது எந்த இடத்துல நிற்குது? ஜும்மாவுக்கு பதிலாக இதுவே போதும். ஆனால் ஜமாத் நடக்கும், ஜும்மா நடக்கும். கட்டாயமான வெள்ளிக்கிழமை கட்டாயம் கிடையாது. வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்துவிட்டது என்று சொன்னால் பெருநாள் தொகையில் கலந்து கொண்டவர்கள் விரும்பினா ஜும்மாவுக்கு வரலாம், விரும்பாட்டி வராமல் போகலாம். அப்ப இந்த பெருநாள் தொகை எந்த இடத்துல நிற்கிறது? ஜும்மாவுடைய இடத்துல நிற்கிறது, கடமை இடத்துல நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கடமையான தொழுகையை பெருநாள் தொழுகை சுன்னத்து தான் என்று சொல்கிறார்கள். பேசாம இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸில் பயணித்தவர்கள் எப்படி சுன்னத்துங்கிறீங்க? சுன்னத்துன்னா விரும்பினா செய்யலாம், இல்லாட்டி குற்றம் இல்லைன்னு அர்த்தம். சுன்னத்து என்று சொன்னால் அதை விட்டால் அல்ல கேள்வி கேட்க மாட்டான், தண்டிக்க மாட்டான், செஞ்சா கூலி கொடுப்பான். சுன்னத்துக்கு பரலுக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பரலு என்று சொன்னால் அதை செஞ்சால் நன்மை, செய்யாட்டி குற்றம். ஏன் செய்யறதுல கேள்வி கேட்பான். சுன்னத்து என்று சொன்னால் செஞ்சா நன்மை, செய்யாட்டி குற்றம் கிடையாது. அப்ப பெருநாள் தொழுகை சுன்னத்து என்று சொல்வதன் மூலமாக அந்த ஒரு தொழுகை தான் நீ மக்களை தொழுதுட்டு இருக்கான். அந்த ஒரு தொழுகை மாத்திரம் தொழக்கூடியவர்கள் அதிகமாக அந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அதுவும் சுன்னத்து தான். விரும்பினா தொழுது போ, இல்லாட்டி தொழாம போயிருந்து சொல்லும் பொழுது பேசாமல் இருக்கிறோம் என்றால் நம்ம எதுல பயணிக்கிறோம்? வகையில தடுமாறுறோமா? எதெல்லாம் இது பேசாமல் இருக்க முடிகிறது? நம்ம ஒரு இதை செட்டிங்கில் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அவங்க தப்பா சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதை மீறக்கூடாது, அதை எதிர்க்கக்கூடாது என்று வார்த்தைப்பட்டோம் என்றால் நம்ம பேசிக்கிட்டோம் தான் அர்த்தம். பேசிக்கில் இருக்கிற யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய இடத்திலிருந்து அந்த தீர்ப்பு வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்வோமா? மதுகப்பட சொன்னதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வந்தோமே. மதுகப்பட இமாம்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள் தானே. ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம்னா நம்மளோட பெரிய அறிவாளிகள் தானே. அறிவாளிகளாக இருந்தாலும் கூட குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் சொன்னார்கள் என்று தெரியும் பொழுது அவங்கள ஒதுக்கிவிட்டு குர்ஆன் ஹதீஸ் வந்துடும். அப்படி இருந்து நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, நம்ம சமகாலத்தில் உள்ளவர்கள் எதையாவது சொல்வார்கள் என்று சொன்னால் சரி சுன்னத்து தான், இப்படி போக்கு நினைப்பாங்க. ஒரு கொந்தளிப்பு, ஒரு அதிருப்தி, ஒரு எதிர்ப்பு, ஒரு போர்க்குரல் எழுந்தவில்லை என்று சொன்னால் நம்ம குர்ஆன் ஹதீஸை விட எது முக்கியம்? இயக்கம், சங்கம், ஜமாத்து, தலைவர்கள் முக்கியம் என்று ஆகிவிட்டது சொன்னால் நம்ம கொள்கையில் இருக்கிறோமா, கொள்கை வெளியே இருக்கிறோமா? நன்றாக வெளியே இருக்கிற தெல்ல தெளிவாக தெரிகிறது. புயசல் கட்டிட்டு ஒருத்தர் இருந்தால் அவர் பாவம் மன்னிப்பு ஏஜெண்டா இருந்தாருன்னு ஒரு கட்டுக்கதையில் இருக்கிறார்கள். அதை ஒரு அப்படி போய் புயசல் கட்டிட்டு ஒருத்தர் எதுவும் கிடையாது, அவர் எல்லாத்துக்கும் பாவம் மன்னிப்பு ஏஜெண்டா இருக்க கிடையாது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் அடிப்படையில் நம்ம ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த ஷியாக்களுடைய புயசல் கட்டி கதையை நியாயப்படுத்தி பேசுகிறார்கள். மனிதர்களுக்கு அந்த மாதிரி பாவம் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது, பேசாமல் இருக்கிறோம். இந்த அக்கீதாவில் தடுமாற செய்யக்கூடிய விஷயமாச்ச எப்படி இதை சொல்றீங்க? நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் பெருநாள் தொழுகை இருக்கு. பெருநாள் தொழுகை ஹஜ்ஜி பெருநாள் குர்பானி கொடுக்குறோம். குர்பானி கொடுக்க நீங்க நினைத்தீர்களே, ஆனால் 10வது நாள் குர்பானி கொடுப்பீங்க. அந்த 10 நாளைக்கு முடி நகங்கள் களையக்கூடாது. ஒரு குடும்ப தலைவர் ஒரு குடும்பத்தில் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அந்த குடும்பத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த குர்பானி கொடுத்து முடிகிற வரைக்கும் 10ஆம் நாள் குர்பானி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் முடி வெட்டக்கூடாது, நகங்கள் களையக்கூடாது. குர்பானிலாம் கொடுத்த பிறகுதான் செய்யணும் என்று இது நம்ம மட்டும் இல்லை,
72 கூட்டமும் ஒத்துக்கொண்ட ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. எல்லா ஜமாத்திலையும் ஹதீஸ்லையும் இருக்கிறது, ஹதீஸ்லையும் இருக்கிறது. கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் அமல்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். அதை தெரிஞ்சு மாத்திராங்க, முன்னாடி கூட வெட்டிக்கிறோம். என்ன ஆதாரம்லாம் இல்லை. குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் குர்பானி கொடுப்பதற்கு முன்னாடியே அந்த நகமுடைய கடையெல்லாம் ஒரு பத்வா கொடுக்குறாங்க. தௌஹீத் என்று சொல்லி அதை போகிறவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி இதை சொல்ல போச்சு, இதை சொல்ல உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தா, வகையை வந்து கை உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா, அல்ல அந்த பவர் உங்களுக்கு தந்திருக்கிறானா என்று யாருக்கும் கேட்குறது. அப்போ நம்ம எந்த கவனமாக இருக்கணும், இந்த அளவுக்கு நாம ஆயிடக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சொல்ற ஆளை பார்க்காங்க. பெரிய அறிஞர் சொல்றாரு, பெரிய மௌலானா சொல்றாரு, பெரிய ஜமாத்து சொல்லுது, பெரிய கூட்டம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சொல்ற விஷயத்துக்கு குர்ஆன்ல ஆதாரம் காட்டாங்க, சொல்ற விஷயத்துக்கு ஹதீஸ்ல ஆதாரம் காட்டாங்க. இது முன்னில மாத்திரம் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி கவனமாக இருப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய கொள்கையை காத்துக்கொள்ள முடியும். ஒரு அளவுக்கு மட்டும் மீடியமாக இருந்துவிட்டு ஒரு காலப்போக்கில் என்ன சொன்னாலும் கேட்போம், சுற்றறிக்கை வந்தால் போதும், பத்வா வந்தால் போதும் என்று நீங்கள் போனோம் என்று சொன்னால் கடைசியில் ஒரு மதுரபாக இருந்துவிடும். அது அந்த ஏற்கனவே செஞ்ச நல்ல கெட்டவர்களாக மாறிவிடும். நீங்கள் ஏற்கனவே செஞ்ச நல்ல காரியங்கள் அல்லாவுக்காக செய்யலாம் என்ற ஒரு நிலைக்கு ஆளாகி நம்முடைய அமல்கள்லாம் பாழாகிவிடும். அமல்களை காத்துக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எங்களை நாக்கி அருள்வானாக. சாமி அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்தாய்ப்பாக நமக்கு ஒரு போதனை செய்திருக்கிறார்கள். லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ஸாஹிரீன் அலல் ஹக். கியாமத் நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் அவர்கள் சத்தியத்திற்கு போராடி கொண்டே இருப்பார்கள். என்ன மாற்றங்கள் யார் யார் எப்படி பரவி போனாலும் சரி, ஒரு சின்ன அமு செய்யறது மாதிரி சில பேரால் எழுந்து செய்வாங்க, சத்தியத்தை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். கியாமத் நாளுக்கு அழிக்க முடியாது. இஸ்லாம் அழிக்கப்படாமல் இதுவரை காப்பதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை என்ன செய்வான்ல, அந்த விழிப்புணர்வை உண்டாக்கி அதை காப்பாற்றி கொண்டே வருவான் என்று சொல்கிறார்கள். நாம் அந்த கூட்டத்தில் உள்ளவர்களாக எந்த கூட்டம் சத்தியம் என்று வரும்பொழுது பொங்கி எழுமோ, அநியாயத்துக்கு எதிராக கொந்தளித்து அதை தடுக்க முயற்சி பண்ணுமோ, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் அந்த சிறு கூட்டமாக தப்பு என்றால் சுட்டி காட்டுவோம், நியாயம் என்றால் வரவேற்போம், ஆதாரம் இருந்தால் தான் கட்டுப்படுவோம், ஆதாரம் இல்லை என்றால் எதிர்த்து நிற்போம். இப்படி இருக்கிறது தான் சத்தியம். இந்த சத்தியத்திற்கு போராடக்கூடிய ஒரு மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய கூட்டத்தில், அந்த சின்ன கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை உங்களை ஆக்கி வறுமையை வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அவர்கள்